guys, welcome. So welcome to my channel. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு எக்ஸல் பத்தி நம்ம நிறைய பேச போறோம். எக்ஸல் பத்தி நம்ம சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம்னு இருக்கேன். ஸோ அதை பத்தி வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிஜிஎம் சாங் இதெல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். சோ நீதானே அப்படிங்கிற அந்த ஒரு சாங், நீதானே நீதானே வெர்சல் அரசன் அப்படிங்கிற சாங், ஆலப்புறான் தமிழன் சாங், மாச்சோ அப்படிங்கிற அந்த சாங். சோ இந்த மாதிரி எல்லா சாங்குமே வந்து வேற லெவல்ல ஒரு ஹிட்டான செம்மையான ஒரு சாங்ஸ். பிஜிஎம் எல்லாம் சொல்ல தேவையே கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு வர்த்தபிளான பிஜிஎம்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம்மையா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் வந்துட்டு ஓகேவா. அண்ட் இதுக்கப்புறம் இந்த படத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த விஜய் சாரை கைது பண்றதுக்காக ஜிபிஎஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணி எப்படியும் வந்துட்டு அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு விஜய் சாரை கைது பண்ண வந்துருவாங்க. 2 வருஷம் இழுத்த கேஸ். ஓகேவா, அது என்ன கேஸ் அப்படிங்கிற பின்னாடி பேசுறேன். ஸோ இவர் வந்து கைது பண்ண வந்துடுவாங்க. சத்யராஜ் எல்லாம் வந்துட்டு பிளான் போட்டு அந்த இடத்த வந்துட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் இவர் அரெஸ்ட் பண்ணி போகும்போது அப்படியே இப்படி திரும்பி நிற்பாரு. ஓகேவா, இப்படி திரும்பி நின்றுட்டு 2 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு அப்படியே திரும்பி இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த படம் எண்ட் ஆகும்போது, சரி இப்ப கடைசியா என்ன சொல்ல வரீங்க, இலவச மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையாடுறது. ஸோ அந்த படம் ஸ்டார்டிங்ல இப்படி ஸ்டார்ட் ஆகி எண்டிங்ல வந்து இப்படி முடிஞ்சிடும். ஸோ அதை நீங்க யாரெல்லாம் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. நான் நோட் பண்ணேன். நெக்ஸ்ட், இந்த படத்துலேயே கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இட் லைக் 5 ரூபா டாக்டர். ஸோ அந்த 5 ரூபா டாக்டர் வந்துட்டு எல்லா ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு 5 ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ணி வைத்தியம் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாம 5 ரூபா கூட இல்லை அப்படின்னா கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மருத்துவத்தை பண்றாரு. சாதாரண மருத்துவம் கிடையாது, அவர் டாக்டரேட் பண்ண ஒரு டாக்டர். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இவர் இப்படி இருக்காருல்ல, இந்த 5 ரூபா டாக்டர் அப்படி மாதிரி ஃபேமஸாக இருக்காரு. இவர் ஒரு டைம்ல வந்து சமந்தாவை மீட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து, யாருக்குமே இன்டர்வியூ, யாருக்குமே போட்டோஸ், யாருக்கிட்டையுமே போன் கூட இல்லாத ஒருத்தர் சரி ஓகே அப்படின்னு இவங்களுடைய அப்ரோச்சை பார்த்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் அவருக்கு அந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்னடா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இவரு இந்த முகத்தை வந்து அந்த எஸ்.ஜே. சூர்யா ஆல்ரெடி பார்த்திருக்காரு. யாரு? வெற்றி மாறன். ஓகேவா. ஸோ அந்த வெற்றி மாறன் வந்துட்டு நம்முடைய டேனியல் அப்படிங்கிற அந்த டேனியல், நம்ம எஸ்.ஜே. சார் தான். டேனியலை வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஃபிளாஷ்பேக்ல பொழந்துகிட்டே இருப்பாரு. ஸோ இதே முகம் வந்து என்னடா இப்போ வந்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த முகத்தை அடிச்சு உடச்சி எடுத்துட்டு வாடா அப்படின்னு காசியை வந்து பிளான் பண்ணி சொல்லிடுவாரு. காசியை வந்து அடிச்சு உடைக்க போகும்போது மாசான ஒரு என்ட்ரி, இன்னொரு விஜய் சார் வந்துட்டு உள்ள என்ட்ரி கொடுத்து வெற்றி அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுத்து அந்த வில்லன் எல்லாம் போட்டு தள்ளிட்டு கடைசியில தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும். ஸோ ஸ்டார்டிங் சொன்னேன்ல, இந்த ஒரு விஷயம் அதெல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, தன்னோட அப்பா வந்து இப்படி இறந்துருக்காரு. ஓகேவா, தன்னோட அம்மா வந்து நார்மல் டெலிவரி ஆக வேண்டிய அம்மாவை அவங்க கொண்டுட்டாங்க சிசேரியன் பண்ணி. ஸோ கொண்டதுனால அவங்க 1க்கு 2 வந்து கண்ணு முன்னாடி நிற்கும் சொன்ன ஒரு காரணத்துக்காக வந்துட்டு இவங்க அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றி ஃபர்ஸ்ட் செயல்படுத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாறனும் கூட சேர்த்து டேனியல் அழிக்கிறதுக்காக போறாங்க. இதுல எல்லாராலையும் முக்கியமா பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டோ டிரைவரோட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது லாரியில் அடிபட்டு அந்த ஸ்கர்ல் வந்து டேமேஜ் ஆகி ஒரு சுத்தி இருப்பாங்க.
ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கு பக்கத்துல இருந்ததுக்கு அப்புறமும் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இவ்வளோ ரேட்டு கமிஷன் அந்த மாதிரி தான் பேசி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்துட்டு ஜிஹெச்ல கூட்டு போகாம நேரா சுத்தி கூட்டு போய் 10-15 நிமிஷம் ரொம்ப நேரம் லேட் பண்ணி கூட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணால வந்துட்டு அது அந்த வில் பவரும் போய் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு வர முடியாது. அவங்க அவ்வளவுதான், என்ன சர்ஜரி பண்ணாலும் அந்த பொண்ணு செத்துரும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஆகி இவங்களோட பண ஆசைக்காக ஒரு பொண்ணு செத்து போச்சு. ஒண்ணு கிடையாது, மெடிக்கல் எரர் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழந்தைங்க செத்தான் போகுது. அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டோரியை காமிச்சதுனால இந்த ஒரு குழந்தை செத்து போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடியை கூட கொடுக்காம அந்த பாடியை கூட கொடுக்காம பேலன்ஸ் 1 லட்சத்தை கட்டிருங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வச்சு நீ வந்து பேரம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் தற்கொலை பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து அங்க வந்து பயங்கரமான ஒரு பேச்சு பொருளா இருக்கிறதுனால இதை வந்து வெற்றி அவருக்கு தெரிய வந்து வெற்றி வந்து அதுக்கு பழி வாங்குற விதமா அந்த 5 பேரை வந்துட்டு கடத்தி வச்சு வித்தின் 10 மினிட்ஸ் கூட்டு போயிருந்து அவங்க வந்துட்டு காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வெண்டிலேட்டர்ல, ஒருத்தர் ஒரு அரைக்கிற மிஷின்ல, ஒருத்தரை வந்துட்டு இந்த ஃப்ரீசர்ல, இன்னொருத்தரை வந்துட்டு தண்ணிக்கு அந்த இதுக்கு அடியில. ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் வந்துட்டு நாராசமா கொண்டிருப்பாங்க. ஸோ அது வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. அந்த 5 பேரை நரகத்துக்கு கொண்டு போய் காமிக்க மாதிரி கொண்டிருப்பாங்க. இவரோட அப்பா வந்து தன்னோட ஒய்ஃப் தன்னோட ஹாஸ்பிட்டல்ல அவங்க கஷ்டப்பட்டு ஒரு 2 குழந்தைங்க ஒரு கோவில் கட்டுற போது இறந்ததுனால, காளையன் செல்வி அப்படின்னு 2 குழந்தை இறந்ததுனால இங்க கோவில் தேவையில்லை, இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் தான் தேவை அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல கட்டியிருப்பாங்க. கெட்டின இடத்துல இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தா இங்க யாருமே வந்து இறந்து போக மாட்டாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கெட்டின இடத்துலயே அந்த குழந்தை அவங்க அம்மா வந்து இறந்துடுவாங்க. நார்மல் டெலிவரி ஆக வேண்டிய இடத்துல சிசேரியன் பண்ணி அவங்கள கொண்டுருவாங்க. ஸோ இது ஒரு மேஜர் பிளாட். அண்ட் இப்படி வந்து கதை போயிட்டு இருக்கும்போது ஒருத்தனை பழி வாங்கணும், ஒரு கரெக்டான சிஸ்டத்தை வந்துட்டு கிளியர் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரே ஒருத்தன் இருக்கான், அந்த ஒருத்தனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடிட்டு இருப்பாங்க. கடைசி அந்த ஒருத்தனை வந்து பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா அவர் வந்துட்டு ஜெயிலுக்கு போய் சரண்டர் ஆகிறாரு. ஸோ ஜெயிலுக்கு சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன மேட்டர்லாம் விசாரிக்கும் போது நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லுவேன். ஸோ இந்த கதை வந்து பயங்கரமான ஒரு ஸ்டோரி. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். நான் கூட சின்ன வயசுல வந்துட்டு ஃபோன்ல இந்த படத்தை பார்த்துருக்கேன். ஓடிடி நான் வந்துட்டு தியேட்டர்ல போய் இந்த படம் பார்த்தது கிடையாது. ஓகேவா? ஸோ ஓடிடி பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. எங்க அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு டிவியில அந்த படத்தை ஓடிடில போட்டு நானும் பார்த்துருக்கிறேன். ரொம்ப பிடிச்ச படம். அண்ட் அவருடைய அந்த ஹேர் ஸ்டைல், அந்த பியர்லெஸ் ஸ்டைல் அண்ட் அந்த ஃபிளாஷ்பேக்ல வர ஸ்டைல் எல்லாமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாம அவரோட ஒரு ஆனந்த விகடன் அவார்ட்ல வந்துட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதுல நிறைய விஷயங்களை பத்தி தைரியமா பேசியிருந்தேன். இதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஜிஎஸ்டி விஷயம், மது விஷயம், அரசியல்வாதிகளோட மெத்தடித்தனம், ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் பற்றி பேசியிருப்பாரு. அதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள், சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்தில் நான் பேசினேன். அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட் வந்து உண்மையிலே எனக்கு ஒரு படி அதிகமாக ஒரு தைரியத்தையும் ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். வெண்டிலேட்டர் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு வெண்டிலேட்டர் வந்துட்டு இருக்கிற பிரச்சனை, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாத பிரச்சனை, ஒரு வெண்டிலேட்டரில் வச்ச குழந்தை எரிகரிச்சு செத்து போன விஷயம், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பற்றி பேசியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு ரியல் ஸ்டோரி, தன்னோட இறந்து போன மனைவியை வந்துட்டு ஆம்புலன்ஸில் வச்சு எடுத்து வர காசு இல்லாமல் ரோட்டில் நடந்தே கொண்டு வந்த ஒரு இதை வந்து கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பழி வாங்க போற மாதிரி வந்துட்டு திரும்ப ஒடிசாவுக்கு கிளம்புற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமான ஸ்டோரியை வந்து பில்ட் பண்ணி காமிச்சது தான் மெர்சல். உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமோ பிடிக்காதா அப்படிங்கிற கண்டிப்பாக சொல்லுங்க. இப்போ இந்த படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்குது, மறுநாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ தளபதி சார், முதலமைச்சர்.